இதில் இருக்க வெள்ளைக்கருவியும் மஞ்சக்கருவியும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு முட்டை வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கோங்க. எக்கையோ பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா மஞ்சக்கருவை கலங்காமல் எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கரு மட்டும் தனியாக வர மாதிரி. பாருங்கள், இப்படி அழகாக வெள்ளைக்கரு மட்டும் தனியாக வந்துடுச்சு. இந்த மஞ்சக்கருவை இன்னொரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தனியாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த மஞ்சக்கருவை இன்னொரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த மஞ்சக்கருவை ஒரு ஸ்பூன் வச்சு பீட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சக்கருவை. இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளைக்கருவை எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எந்த பிளெண்டரும் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் விஸ்கில் தான் செய்கிறோம். நீங்கள் பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் கூட செஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் விஸ்கில் செய்யும்போது டைம் அதிகமாகும். பிளெண்டர் வைக்கும் போது அவ்வளோ டைம் இருக்காது, டைம் கம்மியாக தான் ஆகும், சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிங்க. பாருங்கள், இப்போ எப்படி ஆயிருக்குன்னு. இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள், க்ரீமியாட்டம் வந்திருக்கா. இன்னும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுங்கள். இது பீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் 30 கிராம் எடுத்துருக்கோம். இதை 3 தடவை கலந்துக்குங்க. பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக 3 தடவை கலந்துக்கோங்க. இந்த எக் ஒயிட் கூட நல்லா போட்டு அடிங்க. சுகர் நல்லா அதில் கரையணும். கரைஞ்சி நல்லா இப்படி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்கள், வந்திருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிக்கணும் நடுவில். பாருங்கள், 3 தடவை பிரித்து அந்த சுகரை நம்ம போட போகிறோம். நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா அடிச்சுக்கோங்க. மறுபடியும் சுகர் சேர்த்துக்கலாம். எல்லா சுகரும் போட்டாச்சு. நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அடிங்க, பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி விழுகாமல் இருக்கணும். கீழே எடுத்தோம்னா விழுகக்கூடாது. அப்போ நம்மளோட க்ரீம் ரெடின்னு அர்த்தம். நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மஞ்சக்கருவை இது கூட நம்ம ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், மஞ்சக்கருவியை இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கலாம். பால் 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி ஆயில் 1 டேபிள் ஸ்பூன்.
நம்ம இதுக்கு பட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கங்க, சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஆயிலையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரெண்டும் நல்லா கலக்கிக்கங்க. ஸ்பூனில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா கலக்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் நான் ஊற்றுறேன். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணுன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். உங்கள் ஃப்ளேவர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அந்த முட்டை இருக்க பவுலில், முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுலில் இந்த மாவு எடுத்துக்கிறோம். மைதா மாவும் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். மைதா மாவு 1/4 கப் எடுத்துக்கிறோம். ரெண்டையும் நல்லா சலிச்சு வச்சு இது கூட கலந்துக்குங்க. அப்புறம் இந்த பாலையும் ஆயிலையும் அடித்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட கலந்துக்குங்க. இதை நல்லா அந்த முட்டையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். என்றைக்குமே கேக் செய்யும் போது மொல்லமாக தான் மாவை அடிக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி மொல்லமாக செஞ்சு கலந்து விடுங்க. மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடியிலேருந்து மேலே கலருங்க. ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா சலிச்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்க்ரம்ஸும் இருக்கக்கூடாது அதில். மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரணும். பாருங்கள், இப்போ மாவு கலக்கியாச்சு. நம்ம பேக்கிங் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் கேக் சாஃப்டாக தான் வரும். நான் இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் மாவு கூட போட்டு சலிச்சு எடுத்து தான் போடணும். மாவு நல்லா கலக்கிக்கிங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக கலக்கியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி வட்டமான ஒரு பாத்திரம், கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ட்ரே கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சாதாரண டிஃபன் பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ட்ரே இல்லையே அப்படின்னா வருத்தப்பட தேவையில்லை. இதில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு எல்லா பக்கமும் மைதா மாவை தடவி விட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் அடியில் பட்டர் ஷீட்டு, சைட்லேயும் பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், கேக் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த கேக் பேட்டரை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் மாவு எப்படி உழுகுதுன்னு. இந்த மாதிரி அடுக்கடுக்காக உழுகணும். இப்போ நீங்கள் பேட்டர் கரெக்டாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். மாவை இப்படி நல்லா ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ இந்த பாத்திரத்தை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. எந்த பபிள்ஸும் இல்லாமல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்படி தட்டினீங்கன்னா ஒரே ஈவனாக வரும்.
இப்போ ஒரு சின்ன குச்சி, சன்னமான குச்சி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சு விடுங்க. ஏதாச்சும் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். மொல்லமாக செய்யுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யாதீங்க. இப்படி செஞ்சாக்கா பபிள்ஸ் எதுவும் நிற்காது, எல்லாம் நல்லா வந்துடும். பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை தட்டி விட்டுட்டு இப்போ ஒரு குக்கரில் அடியில் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். பழைய குக்கராக இருந்தால் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேக் செய்யறதுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு, ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட இந்த கேக் மாவு வச்சுருக்க அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு வச்சுருங்க. இதுக்கு விசிலோ உள்ளுக்குள்ளே போட தேவையில்லை, ரப்பரும் போட தேவையில்லை, விசிலும் போட தேவையில்லை. பாருங்கள், கேஸ் கட்டும் விசிலும் இதுக்கு போட போகிறதில்ல. இதை சும்மா மூடி வச்சுருங்க. 45 நிமிஷத்துக்கு இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயும் வேக வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லாட்டி தீஞ்சு போயிடும். பாருங்கள், 45 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு குச்சி எடுத்து வெளில விட்டு பார்த்தோம்னா குச்சியில் எந்த மாவும் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ இந்த கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா உப்பி வந்திருக்கு. நம்ம கொஞ்சமாக தான் மாவு ஊற்றணும், ஆனால் மேலே வரைக்கும் வந்திருக்கு. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு 45 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ நல்லாயிருக்கும் கேக், உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். சைடில் இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம மாவும் எண்ணெயும் தடவிருக்கங்காட்டி ஒட்டாமல் வரும். பாருங்கள், இதை ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். கேக்கை சூடாக எடுக்கக்கூடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. மேலே ஒரு தட்டினீங்கன்னா அப்படியே கீழே வந்துடும். பாருங்கள் எப்படி வந்துடுச்சுன்னு. சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நமத்துனா எப்படி போகுது பாருங்கள். திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், கை வச்சா உள்ளே போகுது. பார்த்தீங்களா, பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான கேக் நம்ம வீட்லேயே ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் கம்மியாக போட்டு செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் செய்யுங்க. ஃபுட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ நம்ம கத்தியில் கட் பண்ணிக்கலாம். கேக் எப்போவுமே ஆறணுன்னு கட் பண்ணுங்கள், இல்லாட்டி நல்லா இருக்காது. பாருங்கள், சூப்பரான ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு பட்டர் கூட தேவையில்லை. பாருங்கள், நம்ம ஆயில் மட்டும்தான் விட்டுருக்கோம். ஆனால் எவ்வளோ சாஃப்டான கேக் வந்திருக்கு பாருங்கள். உண்மையாலுமே இது பஞ்சாட்ட வந்திருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதில் நம்ம எந்த க்ரீமும் இப்போ சேர்க்க போகிறதில்ல. சூப்பரான கேக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.